ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம பிக் பாஸ் தாங்க. எல்லா சீசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் பயங்கர ஃபேமஸாக இருந்துட்டு இருந்தது. இந்த தடவை சீசனில் பயங்கரமான கண்டஸ்டன்ஸ்லாம் இறக்கியிருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அரோரா சின்க்ளரையும் அதுக்கடுத்தது ஆதிரை இவங்க 2 பேத்தையும் வந்து பிக் பாஸ்லேருந்து ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. இவங்க நடந்துக்கிற நடவடிக்கை வந்து யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல. கமெண்ட்ஸில் கேவலமாக திட்டிகிட்டு இருக்காங்க, பொண்ணுங்களோட மானத்தையே வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு சுத்தமாக திறமையே இல்லை, 2 பேரும் வேஸ்ட்டு, இன்னுமே எதுவுமே திறமையை வச்சு யூஸே பண்ணி வரமாட்டேறாங்க, 2 பேரும் வந்ததுலேருந்து தேவையில்லாத காரியங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பயங்கரமாக எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சு. அதனால் அவங்கள தூக்கி பிக் பாஸ் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை பிக் பாஸ் முடிவெடுத்திருக்காங்க. இந்த முடிவில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம் தான். ஏன்னா கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தோன்னா எல்லோரும் வெளியேற்றிடுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நெகட்டிவ் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் எதனாலனா அவங்களோட திறமை காட்டுறதுக்காக அவங்க பிக் பாஸ் வராமல் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே பொண்ணுங்களோட மானத்தையே வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இப்படி பண்ணாமல் பேசாமல் அவங்க எந்த நிலமையிலேருந்து வந்தாங்க, திறமையை காமிச்சு உள்ளே நல்லா விளாண்டு ஒரு நல்ல பொண்ணாக பேர் எடுத்துகிட்டு போகாமல் 2 பேரும் தேவையில்லாத வேலை பண்ணி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இதனால் பிக் பாஸ் வந்து அவங்கள ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த செயல் வந்து பிக் பாஸ் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் வந்து பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.